ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் ஃப்ரூட் பார்ட். எனக்கே என்னன்னு தெரில, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம தமிழில் போட்டுக்கலாம். பார்ட் வேறு பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு என்னடா வீடியோ போடுறியே, இவ்வளோ நாள் என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் இந்த ஸ்கூல்னால தான் கைஸ். இப்போ தான் ஸ்கூல் திருப்ப லீவ் விட்டாங்கன்ட்டு வந்துட்டேன். நம்ம கமெண்ட்ரு கொடுக்க சண்டைக்கோழி எங்கடான்னு கேட்டால், அவன் நாளைக்கு தான் அவனுக்கு ஸ்கூல் முடியுது. நாளைக்கு ஒரு நாள் அவன் ஸ்கூல் போயிட்டு வந்தால் தான் அவனுக்கு ஸ்கூல் முடியும். நாளைக்கு இனிமேல் சண்டே ஸ்பெஷல்னு ஒரு வீடியோ போடுவோம். சண்டே ஸ்பெஷலில் என்னென்ன வீடியோ வருதுன்னு டெய்லியும் பாருங்கள். சண்டே ஸ்பெஷல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நம்ம சண்டைக்கோழி இருப்பாப்புல. என்னடா பிரிசன் வில்லேஜ்லேருந்து இன்னும் ஒரு வில்லேஜ் கூட போகலையே நம்மன்னு தவிச்சிட்டு இருந்தேன். சரின்னு நம்ம இப்போ இங்கே வந்தாச்சுல, திருப்பி எப்படி தான் லெவல் போக தான் போகிறோம். இன்னைக்கு எவ்வளோ லெவல் போகலாம்? இந்த வில்லேஜ் கொஞ்சம் தாண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். கஷ்டமான வில்லேஜ் தான் இது. 200 லெவல் போனோம் கைஸ் அடுத்த இதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆமாம் 210. என்ன கைஸ் இது கைஸ்? கண்டிப்பாக நம்ம ஆஃப்லைனில் விளாண்டே ஆகணும் கைஸ், ஆனால் சான்ஸே இல்லை. என்ன கைஸ் அடிக்கிறானுங்க கைஸ்? எலிமெண்ட் அன்லாக் ஆகலை கைஸ், ஏமாற்றிட்டானுங்க நம்மள. ஐயோ ஐயோ கைஸ், கண்டிப்பாக நம்ம சேர்த்துட்டோம் கைஸ். ஐயோ என்ன கைஸ் இது இப்படி இருக்கு கைஸ்? நான் நினச்சி கூட பார்க்கல. என்னது இது? ஆஹா, அடிக்கிறானுங்க கைஸ் இவனுங்க போட்டு. ஹெல்த்து குறையுது நம்மளுக்கு பாருங்களேன் கைஸ். யார் கைஸ் இவனுங்க? இவனுங்களும் நம்மளும் லெவல் ஒரே லெவல் தானே. என்னாச்சு? செத்துப்பாங்கடா. ஐயா, என்னது கைஸ் இது? பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க கைஸ் இவனுங்க. நான் நினச்சி பார்க்கலையா கைஸ், இதை எதிர்பார்க்கல கைஸ். ஆஹா, யாரும் எப்படி அடிக்கிறானுங்க? எப்படி இந்த வில்லேஜை முடிக்க போகிறேன்? எலிமெண்டலே அன்லாக் ஆகாதா கடைசி வரைக்கும்? என்னது இது கைஸ்? இந்த ஸ்வாடு நம்ம எடுத்துருந்தோம். அப்போ மிடில் டவுனில் போய் அடிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு கிடச்சிது. ஆஹா, என்ன கைஸ் இது கைஸ்? நம்ம செகண்ட் ஷிப் போனோடனே ஒரு மாசான ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வரும். அதாவது லைட்டை அவேக்கன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. சரி கைஸ், நம்ம இந்த வில்லேஜை விட்டு போகிறது 2 பார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வில்லேஜை விட்டு போகிறது ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செத்துக்கூடா கைஸ், ரொம்ப கஷ்டம் கைஸ். இவன் வேறு கைஸ், நம்ம வீடியோ போடாமல் இருந்தனாலேயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிராவிட்டி ரீவர்க்குன்னே ஒன்று வந்துடுச்சு. இதில் சில பாஸ் வேறு மாற்றி விட்ருக்கானுங்க கைஸ். எனக்கே பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது கைஸ். ஏன்னா என்ன தெரியுமா, நம்ம பாபி பாஸை மாற்றி விட்டானுங்க கைஸ். பாபி மாஸை மாற்றிட்டானுங்க. அப்புறம் இன்னும் ஒரு பாஸ் மாற்றிருந்தானுங்க. இந்த செகண்ட் சீல அவனோட பாஸ் தான் மாற்றிட்டானுங்கன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் சீல எதுக்கு பாஸை மாற்றுறாங்கன்னு தெரில. பாபியை ஏதோ செஃப் மாதிரி மாற்றி விட்டானுங்க கைஸ். பழைய பாஸு போயிட்டாப்புல. அதே மாதிரி நம்ம புத்தா எடுப்போமா, ஃபர்ஸ்ட் சீல எடுத்தா சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் சான்ஸே இல்லை. ஃபஸ்ட்டுக்கும் புத்தாவுக்கும் சம்மந்தமே இல்லை. செகண்ட் சீல்லாம் நான் புத்தா சாப்பிடுவேன், நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டுக்கும் புத்தாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு ஒரே ஒரு நல்ல ஃபைட்டிங் ஸ்டைல்னால் அது ஆட்டோக்குன்னு போ. அது எடுக்கவே நம்ம அண்டர் வாட்டர் வரைக்கும் போகணும். 400 லெவல் சம்திங் போகணும். அவ்வளோ லெவல் போகிறதே கஷ்டம். நாம் இந்த பார்ட்டே ரொம்ப நேரம் ஆகிடும். இப்படி இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் ஆகிடும். இந்த 12 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. யாருன்னு தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக ஒரு மாசான வீடியோவை போடுவோம். அதாவது
எல்லாருக்கும் கிவ் அவேன்ற மாதிரி தான் நம்மளோட ஒரிஜினல் ஐடி, அதாவது 2198, அதாவது 78 அந்த லெவல் ஐடியை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கிவ் அவே பண்ண போகிறேன். செகண்ட் சீல ஃபர்ஸ்ட் சீக்கு வந்து மற்றவங்களுக்கு ரோல் பண்ணி தருது பேக்கான்ஸ்க்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஹாய் இட்டாச்சி ப்ரோ அப்படின்னு போடுங்க. கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு ஃப்ரூட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப கேவலமாக ஃபீல் ஆகுது கைஸ். ஏன்னா ஒரு விஷயம், அதாவது தாய்லாண்டில் இருந்தால் 63% பீப்புள் பார்க்குறாங்க. நம்ம நாள் அதாவது இந்தியாவிலேருந்து 13% தான் பார்க்குறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் வீடியோவை பாருங்கள். அவனுங்க என்ன கைஸ் தாய்லாந்து பசங்க, இந்தியா பசங்க தான் கைஸ் இங்கே கிங்கு. அவனுங்க வீடியோவே பார்க்குறானுங்க, நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்களே கைஸ். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு கைஸ். விடிஜி அதாவது ஹாரர் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு அப்படின்னு கூகுளில் போட்டால் விடிஜி தான் வராரு. ஜெனி கேமிங்கும் வராங்க. நாமளும் அப்படி ஒரு நாள் வரலாம் கைஸ். ஆனால் அதுக்கு வெயிட் பண்ணி இருங்க. ஏன்னா நாமளே இப்போ தான் 12 சப்ஸ்கிரைபர்ஸே வரோம். 1Kலாம் வரணும், அப்போ தான் ஓரளவுக்காவது நம்ம ஃபேமஸ் ஆகிப்போம்னு அர்த்தம். வெறும் 12 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு நம்ம இவ்வளோ ஆட்டம் போட்டுருக்கக்கூடாது. சரி கைஸ், இவனுங்க வேறு ரொம்ப ஸ்லோவாக லெவல் ஏற்றிட்டு இருக்கானுங்க. எவ்வளோதான் கைஸ் லெவலப் பண்ணுறது? ஆஃப்லைனில் நம்ம லெவலப் பண்ணலாம் கைஸ். ஏன்னா இதுக்கு மேலே இந்த வில்லேஜ் ரொம்ப பெருசான வில்லேஜ். 2 பார்ட்டுக்கு போகக்கூடாதுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா ஆஃப்லைனில் விளையாண்டே ஆகணும். ஏன்டா ஆஃப்லைனு, ஸ்கூல் தான் லீவ் விட்டாங்களே அப்படின்னு கேட்டால் வீடியோ என்னால் 15 நிமிஷத்துக்கு மேலே தாண்டவே முடியாது. அவ்வளோ நேரம்லாம் வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க. 10 நிமிஷம் வீடியோ போட்டாலே யாரும் அவ்வளோ பார்க்க மாட்டீங்க. அதனால தான் 15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட ஆகக்கூடாதுன்னு சம்மந்தம் எடுத்திருக்கேன். அதனால் மட்டுமே இந்த ஃபுல் பாடி அவுரா எடுக்கிறதுக்காக தான் அந்த அவுரா ஆன் பண்ணி இது பண்ணுறது. ஆனால் அவுரா ஆன் பண்ணாமல் இருந்தால் தான் இது நல்லாவே இருக்குது. இந்த லைட் ஃப்ரூட் இங்கே இப்போவே அவனை கூப்பிடலாம், அங்கே இருக்கான. இந்த ஜுஜு போ டிவிலாம் ஃபுல்லாக லைட்டு தான் யூஸ் பண்ணுவாப்புல பாருங்க. நான் ஒரு இந்த பவர்லாம் மாஸ்டரி பண்ணுறதே நான் காட்டலை, ஏன்னா அப்போல்லாம் என்கிட்ட லைட் ஃப்ரூட்டே இல்லை. நானே ஆஃப்லைனில் தான் எடுத்தேன். பாருங்க, நம்ம அடுத்த மேட்ச் அதாவது அடுத்த வீடியோவில் லூஃபி ஸ்கின்னை போட்டு எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். எப்படி லூஃபி ஸ்கின் எடுத்துகிட்டு வரலாம்? பிளாக் ஷூட்டில் லூஃபி இல்லாமையா கட்டாக்குரி ஸ்கின்னே எடுத்துகிட்டு வராங்க கைஸ். அதெல்லாம் அதில் நம்ம தோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆனால் கட்டாக்குரி ஸ்கின் எடுத்துகிட்டு வரலாம். கட்டாக்குரி ஸ்கின் வேறு எப்படி இருக்குமோ நானே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் கைஸ். என்கிட்ட 200 ரோபக்ஸ் ஒருத்தர் டொனேட் பண்ணுறேன்னாரு, அதனால தான் சொல்கிறேன். சரி கைஸ், செகண்ட் சீல கிட்ஸுன்னு யூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் 900 லெவலில் யூஸ் பண்ணது யார் அப்படின்னா ரெட் தமிழ் கேமிங். என்னமா எப்படி கிடச்சதுன்னு அவர் மென்ஷன் பண்ணல. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி செகண்ட் சீலையே கிட்ஸூன் ஃப்ரூட்டு கிடச்சதுன்னு தான் எனக்கு டவுட். அவர் ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கினாரா எதுவுமே புரியல எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டு எப்படி செகண்ட் சீல வேர்ல்டெல்லாம் கிடைக்க சான்ஸே இல்லை. ட்ரேடிங்லேயும் எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் எந்த ஃப்ரூட்டும் அவ்வளோ நல்லதாக வச்சதுங்கிற மாதிரி காமிச்சதில்லை. அப்போ எப்படி தான் அந்த கிட்ஸூன் கிடச்சதுன்னு எனக்கு டவுட்டு. சரி, நானும் செகண்ட் சீல கிட்ஸூன் எடுக்கலாமா அப்படின்றத சொல்லுங்கள். ஸ்டாக்கில் எப்போயாவது வந்துச்சுன்னா காசு சேர்த்து நம்ம அதை வாங்கலாம். ஏன்னா கிட்ஸூனும் நல்ல ஃப்ரூட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கிட்ஸும் நல்ல ஃப்ரூட் தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கிரைண்டிங்க்கு முக்கியமான ஃப்ரூட்டுன்னே நான் சொல்லுவேன்.
அது பிவிபிக்கோ அதுக்கு வேணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த கிரைண்டிங்க்கெலாம் அவ்வளோ நல்லா இருக்காது. புத்தா தான் கிரைண்டிங்கில் டாப் 1ல் இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி பிவிபிக்கு டாப் 1னா அது போர்ட்டல், பிவிபிக்கு டாப் 2னா அது தோ, டாப் 3னா லெப்பர்டு, டாப் 4னா கிட்ஸுன், டாப் 5னா ட்ராகன். அதான் விடுங்க. சரி, நாம் இந்த வீடியோவை எவ்வளோ லெவலில் முடிச்சுக்கலாம்னா அடுத்த கொஸ்ட் வரைக்கும் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ அது ஆல்ரெடி 10 நிமிஷம் போயிடுச்சு. நான் அடுத்த கொஸ்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டான்னு கேட்பது எப்போனா ஒரு 14 minutes 58 seconds கேட்பேன், பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த கொஸ்ட் போயிட்டு எண்டிங்கை போட்டுருவேன். அது எப்போவுமே வழக்கமாக போடுற எண்டிங் தான். ஒரு நல்ல பிளேஸ்க்கு போயிட்டு ஒரு மாசான ஒரு எண்டிங்கை கொடுத்துட்டு கைஸ் நம்ம மக்கம் ஒன்று சொல்லுங்கள். இன்ட்ரோ, அதாவது இன்ட்ரோ மேக் பண்ணி நம்ம போடலாமா வீடியோவை அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலான்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு இன்னொன்று ரெஃபர் பண்ணுறேன். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான், யாஷ் எஃப்எஃப் கேமிங். யாஷ் எஃப்எஃப்லாம் இல்லை, யாஷ் கேமிங் தான். அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவரும் என் ஃப்ரெண்டு தான், பண்ணுங்க. அவரே 22 சப்ஸ்கிரைபரு, நான் வெறும் 12 தான். ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அவரெல்லாம் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டாரு. நானும் சின்ன வயசுலேயே நிறைய யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்தேங்க கைஸ். ஆனால் அப்போ எனக்கு பொறுமை இல்லாதனால நான் அதெல்லாம் குவிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோவா அது ரீச்சே ஆகாது இதெல்லாம், அதனால அவ்வளோவா அதை குவிட்டே பண்ணிட்டேன். அப்போ தான் இதோட யூடியூப்பை தொடமாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே யூடியூப் வீடியோ போட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், டக்குன்னு குவிட் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பா ஸ்க்ராட்ச்லேருந்து TWD இட்டாச்சின்னு ஆரம்பித்தேன். இது நல்லாவே ஓரளவுக்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போதைக்கு பிகினர்ஸ்க்கு எப்படி போகுமோ அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் சேரணும்னு நம்புகிறேன். நாம் பேச ஒரு 6 years கழிச்சு தானே VTGயே சக்ஸஸ் ஆனார். 6 years தொடர்ந்து நாமளும் வீடியோ போடுவோம், சக்ஸஸை பார்ப்போம் கண்ணில். சரி வாங்க கிஸ், ஏதோ ஒன்று ஃப்யூச்சரை பற்றி நம்ம இப்போ பேசுகிறதுலாம் தப்பு. ஃப்யூச்சர்லாம் எவனாலையும் டிசைட் பண்ண முடியாது, அதெல்லாம் தானாக நடக்கிறது தான் கைஸ். சரி கைஸ், நாம் இப்போ வீடியோ பாஸ் பண்ணோன்னா ஏன்னா 12 minutes தான் இருக்குது. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது கைஸ். நம்ம லைட்டு விட்டுட்டு வேறு ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் செகண்ட்ஸ் வரைக்கும் இதே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் கைஸ். நம்ம அவேக்கன் பண்ணிவிட்டு எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு அது நான் அப்புறமா பார்த்துக்கலாம் கைஸ். புத்தாலாம் ஃபஸ்ட் அது கிடைக்கணும், கிடச்சா சாப்பிட்றான். நான் ஸ்டோரில் தான் வச்சுருப்பேன் இப்போலாம் கிடச்சிருச்சுன்னா. ஏன்னா எனக்கு புத்தா செகண்ட்ஸில் தான் யூஸ் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் இப்போதைக்கு எனக்கு புத்தா இருந்தாலுமே நான் ஸ்டோர் தான் பண்ணி வைப்பேன். இப்போ சாப்பிட்டா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா நம்ம காம்பட்டை வச்சு அடித்து ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக போகிறதில்ல. காம்பட் இருந்தால் வேஸ்ட்டு. காம்பட்டே ஒரு வேஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல்னு சொல்லலாம். நம்பர் 1 ஃபைட்டிங் ஒஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல்னால் காம்பட்டு தான் கீஸ். அப்புறம் இந்த அது பேர் என்ன, ஐயோ கைஸ் அது வேறு மறந்துட்டனே கைஸ். ஏதோ சொல்லலான்னு வந்தேன். இந்த வீடியோ முடிகிற லாஸ்ட்டில் நம்ம ஒரு ரோலை போட்டு வந்துடுவோம். என்னத்தான் அப்படி தராங்க அப்படின்னு பார்த்துடலாம். நான் 3rd சீல ஸ்பின் பண்ணதுக்கு ஒரு மொக்கையான ஃப்ரூட் தான் கொடுத்தாங்க. சரி அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நான் வந்துட்டேன். திருப்ப ஃபஸ்ட்டில் நான் போய் இந்த ஐடியில் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன கிடைக்கிது, அப்படி என்னத்தான் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாமே. அதனால் நான் இந்த ஐடியில் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஐடியில் நல்லதாக ஒரு ஃப்ரூட்டு கிடைக்கணும்னு நம்புகிறேன். ஜியோலஸ் ப்ரோ எப்படி இருக்காரு
அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரலாம். ரொம்ப நாளே ஆச்சு பிளாக் ஷூட் பக்கம் வந்து, ரொம்ப நாள் ஆச்சு. நான் அப்புறம் ஒரு சொல்ல மறந்துட்டேன், எஃப்எஃப் வீடியோ இனிமேல் சண்டே ஸ்பெஷலில் சில நேரத்தில் வரும் கைஸ். சண்டே ஸ்பெஷல்னு இனிமேல் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள், ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஓகேவா? ஐயோ கைஸ் 15 மினிட்ஸே ஆகிடுச்சி. சரி, நான் 210 லெவல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை பாய். ஸோ கைஸ், நம்ம 210 லெவல் போயிட்டு ரோல் பண்ணுற இடத்துக்கே வந்தாச்சு. வாங்க கைஸ், இப்போ ஒரு நல்ல ஃப்ரூட்டு கிடைப்பாங்க. ஸ்பைக், வாட்டர் ஸ்பைக்கு கைஸ், என்னவா ஒரு ஸ்பைக். யாரா நீ? நான் பாட்டுன்னு சிவனேன்னு இருந்தேன் கைஸ், என்ன போட்டு அடிச்சிட்டல. யாராவது ஒரு பேக்கானுக்கு அது கொடுத்துருப்பேன்டா. சரி கைஸ், இவனை விட்டு தள்ளுங்க, நம்ம எண்டிங்கை பார்ப்போம். நான் ஒரு யூடியூபர்னு தெரியாமல் கையை வச்சிட்டல, நான் யாருன்னு தெரியாமல் கையை வச்சிட்டேன். அப்புறமா கவலைப்படுவாப்புல. சரி, ஏதோ ஒன்று. நாம் இப்போ இந்த வீடியோவோட எண்டிங்கே வந்தாச்சு. ஆஹா, என்ன ஒரு அழகான மூஞ்சி கைஸ். உங்களுக்காக ஒரு டான்ஸு கைஸ், திருப்பவும் ஃபஸ்ட்டு பாட்டு மாதிரியே ஆரம்பிக்கலாம் கைஸ். ஸ்லாஷி டான்ஸ், உங்களுக்காக ஒரு டான்ஸு இதாங்க கைஸ், வச்சுக்கோங்க கைஸ். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.